நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 24/3/2024 வந்து கொடுத்திருக்காங்க. ஜட்ஜிகள் ரெகுமெண்ட்ஸில் ஹைகோர்ட் மெட்ராஸ்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 24/3/2024 வந்து கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியா இருக்கட்டும், டிடி எடுத்து அமௌண்ட் பேமெண்ட் பண்றதுக்கான கடைசி தேதியா இருக்கட்டும் 23/4/2024 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து குரூப் பி நான் கெஜெட்டட் தான் வந்து போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 6 வகையான பணிகள் வந்து இருக்குது. ஒன்னு வந்து ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டைப்பிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்லேட்டர்னா லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியும், இல்ல ஹிந்தில இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியும், சோ இந்த மாதிரி வந்து ஒர்க் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க், டைபிஸ்ட்னா கண்டிப்பா டைப் ரைட்டிங் முடிச்சுக்கணும். டிரைவர் போஸ்டிங்னா கண்டிப்பா வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜெனரல் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாயிண்ட் வந்து எந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் பாத்தீங்கன்னா தி ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், சென்னை 6,104 இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து அனுப்பிடணும். அதே மாதிரி போஸ்ட் தபால் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டேஸ், அதுல வந்து என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்க இன் பாண்டிச்சேரி ஜட்ஜிகள் சப்பன சர்வீஸ் நோட்டிபிகேஷன் நம்பர் -2024 இதை வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம 23/4/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பண்ணணும். அதுக்கு மேல காலம் தள்ளி போச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. ஜெனரல் கேஷன் தான் இதுல வந்து இருக்குது, நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம மேல பார்த்தா போஸ்ட் இல்லைன்னா கொரியர்ல வந்து அனுப்பலாம். சோ மேல நம்ம சொன்னா அதே அட்ரஸ்க்கு தான் வந்து அனுப்பணும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வேகன்சிஸ் லிஸ்ட் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து 35,400 6 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. நான் கெஜெட்டட் குரூப் பி போஸ்டிங். அடுத்து வந்து ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் குரூப் சி போஸ்டிங் வந்து 25,500 சொல்லிருக்காங்க, 9 காலி பணியிடங்கள். டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங் வந்து 25,500 2 காலி பணியிடங்கள். ஜூனியர் கிளர்க்கு வந்து 19,900 வந்து சம்பளம், 23 காலி பணியிடங்கள். டைபிஸ்ட் வந்து குரூப் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,900 13 காலி பணியிடங்கள். டிரைவர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங் 19,900 ஒரு காலி பணியிடங்கள். எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,000 சம்பளம், 20 காலி பணியிடங்கள். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 74 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு காலி பணியிடங்கள் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன், பெர்சன் டிசபிலிட்டிக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா யானம் அண்ட் மகி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 37 வயசு வரைக்கும், எம்பிசி பிசி ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 35 வயசு வரைக்கும். சோ இதே வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இபிசி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து கீழே வந்து இருக்குது. சோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அதுவும் கொடுத்திருக்காங்க. சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு டிகிரி வந்து கண்டிப்பா முடிச்சுக்கணும். டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் 12th முடிச்சிருந்தாலே போதும், டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டர் வந்து டிகிரி வந்து முடிச்சுக்கணும். கண்டிப்பா வந்து தெலுங்கு மலையாளம் லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் சொன்னாங்க. 10th 12th முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள், கண்டிப்பா இந்த 2 லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஜூனியர் கிளர்க் போஸ்டிங் 12th முடிச்சிருந்தாலே போதும், டைப் ரைட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டைபிஸ்ட்க்கு வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும், டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டிரைவர் போஸ்டிங் வந்து 8th முடிச்சிருந்தாலே போதும், டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். கண்டிப்பா வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து சர்டிபிகேட் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் இருக்கணும் அவசியம் இல்லை. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் எம்பிசி ஓபிசி பிடி பிசிஎம் இபிசியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 750 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், போட்டோ ஒட்டிடுங்க. என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்க, மல்டிபிள் போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண தனித்தனி நீங்க வந்து அனுப்பலாம். நேம், நேட்டிவிட்டி, ஃபாதர் நேம், ஸ்பௌஸ் நேம், மேரேஜ் ஆச்சுன்னா, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பிரசன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர், கம்யூனிட்டி, உங்களுடைய நேச்சர் டிசபிலிட்டி, அதாவது ஒர்க் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டீடைல்ஸ், ஸோ டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் டீடைல்ஸ், என்ன லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு தெரியும் அதோட டீடைல்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதுல இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும்.